ஹாய் வெல்கம் டு யூடியூப் தமிழ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் ஏஆர் முருகதாஸ் இவங்க கூட்டணியில அடுத்து ஒரு பிரம்மாண்டமான படம் வரப்போறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம தலைவருடைய அரசியல் பிரவேசத்துக்கு நாட்கள் நெருங்கிட்டே இருக்கிறதுனால ஒரு அரசியல் படம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தலைவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. இதுக்கு ஏத்த மாதிரி ஏஆர் முருகதாஸும் ஒரு அற்புதமான அரசியல் கலந்த கதையை சொல்லியிருக்காரு. தலைவருக்கு கதை ரொம்பவே பிடிச்சு போக கதையுடைய ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்கிரீன் பிளே வேக வேகமா உருவாக்கப்பட்டு இப்ப தயார் நிலையில இருக்கு. இந்த படத்தை பத்தின சுவாரஸ்யமான வெளிவராத அப்டேட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு யூடியூப் தமிழ். எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃபன் பண்ணலாங்க. பேட்ட படம் ஏற்கனவே வசூல்ல சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. அரசியல்ல குதிக்க போற நம்ம தலைவர் வேக வேகமா படங்களை முடிக்கிறதுல ரொம்பவே தீவிரமா இருக்காரு. அடுத்தவர் முடிவு செஞ்சிருக்கிற 3 படம், ஒன்னு ஏஆர் முருகதாஸோட, இரண்டாவது பேட்ட படத்தை இயக்கிய கார்த்திக் சுப்ராஜோட. இவர் சொன்ன கதையும் பிடிச்சு போக ஸ்கிரிப்டை ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. இறுதியா அவர் ராஜமௌலி டைரக்ஷன்ல ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நடிச்சிட்டு அதோட அவருடைய சினிமா வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறதா சொல்லப்படுது. இந்த 3 படங்களோட சேர்த்து அண்ணாமலை பாஷான்னு பெரிய ஹிட் கொடுத்த சுரேஷ் கிருஷ்ணா கிட்டையும் படையப்பா முத்து கொடுத்த KS ரவிக்குமார் கிட்டையும் கதை சொல்ல சொல்லி கேட்டிருக்காரு. இவங்க 2 பேர்ல யாரா ஒருத்தர் கதையை தலைவர் ஓகே சொல்லுவாருன்னு தோணுது. இப்போ நம்ம ஏஆர் முருகதாஸோட நடிக்க போற அந்த அரசியல் படத்தை பத்தின சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் எல்லாம் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ஏஆர் முருகதாஸுடைய அடுத்த படத்தை 2.0 படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியான லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் பேங்க் ரோல் பண்றாங்க. சோ பிரம்மாண்டத்துல எந்த குறையும் இருக்க போறது இல்ல. அண்ட் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபரா லெஜெண்டரி சந்தோஷ் சிவன் தான் கமிட் ஆயிருக்காரு. ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி மணிரத்னமுடைய டைரக்ஷன்ல வந்த சூப்பர் ஸ்டாருடைய தளபதி படத்துல தான் இவர் ஒர்க் பண்ணியிருந்தாரு. இப்போ மீண்டும் இவர் சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ண போறது நம்ம தலைவர் படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கும்னு நம்ம உறுதியா நம்பலாம். மிகவும் நம்பிக்கையான வட்டாரத்திலிருந்து இந்த படத்துடைய கதைகள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. இந்த படத்துக்கு நாற்காலி அப்படின்ற பெயர் ரொம்பவே பொருத்தமா இருக்கும் அப்படின்னு படக்குழுவினர் நினைக்கிறாங்க. ஆனா துப்பாக்கி படத்துக்கு பெயர் பிரச்சனை வந்த மாதிரி இதற்கும் பெயர் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு ஏஆர் முருகதாஸ் பெயர் விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்காரு. சோ இந்த நாற்காலி அப்படின்ற பெயரை வேற யாராவது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ரொம்ப தீவிரமான ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. சர்ச்சை எதுவும் வராது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டதும் இந்த படத்துடைய அபிஷியல் நேம் ரிலீஸ் செய்யப்படும். இந்த படத்துடைய கதை சத்யராஜ் நடிச்சு வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற அமைதிப்படை படத்துடைய கதைன்னு சொல்லப்படுது. படத்துடைய கதைப்படி சூப்பர் ஸ்டார் ஒரு சாதாரண தொண்டனா ஒரு கட்சியில சேர்ந்து அந்த கட்சியின் வளர்ச்சிக்காக இரவும் பகலும் பாடுபட்டு அந்த கட்சியோட சேர்ந்து தானும் வளர்ந்து படிப்படியா முன்னேறி அந்த கட்சியின் தலைவனாகவும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரி கதை உருவாக்கப்பட்டிருக்கு. இது அமாவாசை அப்படின்ற அமைதிப்படை கேரக்டருக்கு ரொம்பவே ஒத்து போகுது. அமைதிப்படையில சத்யராஜ் ஒரு ஆன்டி ஹீரோவா பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த படத்துல தலைவர் நேர்மையான முறையில தான் முன்னேற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவருடைய முன்னேற்ற பாதையில அவர் சந்திக்கிற பிரச்சனைகள் தான் ஸ்கிரீன் பிளே. திரைக்கதை மன்னனான ஏஆர் முருகதாஸ் இதை ரசிக்கத்தக்க படமா மாத்திருவாரு. அதுல எந்த டவுட்மே இல்ல. வேகமா பரவிட்டு வர்ற இந்த கதையினால அவருடைய ரசிகர் மன்றத்தினரும் அவருடைய கட்சியின் முக்கிய பிரமுகர்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. இந்த படம் வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது போன்ற சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும்னா எங்க யூடியூப் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃபன் பண்ணலாங்க.